அரை மணி நேரத்தில் 50 செய்திகளை வழங்குவதற்காக நான் சரவணன். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரி மணிஷை அதிரடியாக மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வருகிற 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் வேட்புமனு பரிசீலனையின் போது குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து ஒசூர் மாநகராட்சி ஆணையராக பணியாற்றி வந்த ஸ்ரீகாந்தை புதிய தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உணர்த்தும் வகையில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவம் மற்றும் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். வரும் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு பணிக்காக கேரளா, நெய்வேலி, ஹைதராபாத்திலிருந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் 240 பேர் ஈரோட்டிற்கு வந்துள்ளனர். அவர்கள் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் அணிவகுப்பு நடத்தினர். பரந்தூர் மக்களை பாதிக்காமல் புதிய விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மத்திய, மாநில அரசுகள் திட்டமிட்டு வருகின்றன. இதற்காக பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 13 கிராமங்களில் இருந்து 5183 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதுகுறித்து அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள விளக்கத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஆய்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் பாதிக்கப்படாமல் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு மார்ச் மாதம் முதல் இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பணி தொடங்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசு குறிப்பில் மக்களின் வாழ்வாதார நலன்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அரசு கவனமாக இருப்பதாகவும் 2 மாதங்களில் இழப்பீட்டுத் தொகையை மாவட்ட நிர்வாகம் வழங்கவும் தொழில்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் நிலம், வீடு, விவசாய நிலங்களை வழங்கியவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. திருவள்ளுவரை சிலர் கபலீகரம் செய்ய முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் உலகமும் காப்பாற்றப்படும் என அவர் கூறினார். இளைஞர்கள் அறிவு செல்வத்தை சேர்க்க பாடுபட்டால் பொருட்செல்வம் தானாகவே உங்களை தேடி வரும் என்றும், கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து எனவும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது அறிவுறுத்தினார். பல்கலைக்கழகங்களை உருவாக்கி செலவுகளை செய்வது மாநில அரசு, ஆனால் துணைவேந்தர் நியமனம் மட்டும் ஆளுநர் கையிலாகின முதலமைச்சர் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். உயர்கல்வித்துறையில் நாட்டிலேயே முதலிடத்தில் தமிழ்நாடு உள்ளது என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் பல்கலைக்கழக வேந்தர் பதவியில் இருக்க வேண்டும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கல்விக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் மாநில பட்டியலுக்கு கல்வியை மீட்கும் வரை சட்ட போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று 2வது நாளாக சிவகங்கை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்டந்தோறும் கள ஆய்வு மேற்கொண்டு அரசின் திட்டங்கள் மக்களை சென்று சேருவதை உறுதி செய்து வருகிறார். கோவையில் தொடங்கி விருதுநகர், ஈரோடு, வேலூரில் ஆய்வு செய்த அவர் 2 நாள் பயணமாக நேற்று சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். தொடர்ந்து இன்று சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட அரங்கத்தில் நடைபெறும் அரசு விழாவில் புதிதாக அமையவுள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் 3,53,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக திமுக அரசு அது குறித்து கணக்கு கேட்டால் பூசி மொழிகை அறிக்கை வெளியிடுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என்றார். இந்த ஆட்சி முடிவதற்குள் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி திமுக மேலும் ஒரு சாதனை படைத்துவிடும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பெட்ரோல் விற்பனை, மது விற்பனை, ஜிஎஸ்டி, முத்திரைத்தாள் என அனைத்திலும் அதிக வருவாய் கிடைத்தும் மக்கள் நலனுக்காக எந்த திட்டத்தையும் திமுக அரசு உருவாக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கடன் வாங்கியும் புதிய திட்டங்கள் வரவில்லை, மூலதன செலவும் அதிகரிக்கவில்லை. அப்படியென்றால் அந்த பணம் எங்கே போனது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் போதே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாக கூறிய பழனிசாமி, பாஜக கூட்டணி விவகாரத்தில் திமுக தான் இரட்டை வேடம் போடுகிறது என குற்றம் சாட்டினார்.
மாட்டிறைச்சி சாப்பிடலாம், கோமியம் குடிக்கக்கூடாதா என கேள்வி எழுப்பியுள்ள தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை, மாட்டு கோமியத்திற்கு மருத்துவ குணம் உள்ளது என்றும் அவை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாட்டு கோமியம் அமிர்த நீர் என கூறிய தமிழிசை, அமேசான் உள்ளிட்ட தளங்களில் பஞ்சகவியம் என்ற பெயரில் மாட்டு கோமியம் விற்பனையாகி வருவதாகவும், ஆயுர்வேதத்தில் கோமியம் ஒரு நல்ல மருந்து எனவும் விளக்கமளித்தார். ஆங்கில மருத்துவம் பயிற்சி பெற்ற தமிழிசைக்கு மாமிசத்திற்கும் கழிவுக்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்தார். மாட்டின் கழிவு நீரான சிறுநீரை அமிர்த நீர் என்று பாஜகவில் உள்ளவர்களால் தான் சொல்ல முடியும் என்றும், வட மாநிலங்களைப் போன்று இங்கு மாற்றரசியல் செய்ய வேண்டாம் என்றும் செல்வ பெருந்தகை காட்டமாக தெரிவித்துள்ளார். மாட்டிறைச்சி சாப்பிடுபவர் கீழ் ஜாதி, மாட்டு கோமியம் குடிப்பவர் உயர் ஜாதி, இதுதான் இந்த நாட்டின் கட்டமைப்பு என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசையில் தமிழ்நாடு பனையேறிகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கல் இயக்கம் சார்பாக கல் விடுதலை மாநாடு நல்லுசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், மாட்டு கோமியம் தொடர்பாக காமகோடி கூறிய கருத்து குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், மருத்துவமனைகளுக்கு லிட்டராக கோமியம் கொடுத்து குடிக்க சொல்ல வேண்டும் என்று சாடினார். மாட்டுக்கறியை மட்டும் சாப்பிடுவார்கள், கோமியத்தை குடிக்கக் கூடாதா என பாஜக மூத்த தலைவரும் மருத்துவருமான தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ரவீந்திரநாத் மக்களை தவறாக வழிநடத்தும் IIT இயக்குநர் காமகோடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மாட்டு கோமியம் நல்லதென்றால் நீங்கள் குடியுங்கள் எனவும், சாணத்தையும் சாப்பிடுங்கள் எனவும் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். கோமியம் குறித்த IIT இயக்குநர் காமகோடியின் கருத்து முட்டாள்தனத்தின் வெளிப்பாடு எனவும், IIT என்றால் அறிவாளி கிடையாது எனவும் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி சாடியுள்ளார். சென்னையில் ஜனநாயக கூட்டமைப்பு இயக்கங்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானை கண்டித்து அவரது வீட்டை மே 17 இயக்கம் உட்பட ஜனநாயக கூட்டமைப்பு இயக்கங்கள் இணைந்து இன்று முற்றுகையிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி வைத்து பதவி சுகம் அனுபவித்தது யார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரத்தில் கல் விடுதலை மாநாட்டில் கலந்து கொண்டு பனை ஓலையில் கல்லெறிந்து அவர்கள் போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்தார். பின்னர் பேசிய சீமான், தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஆரியம் பேசும் பிரசாந்த் கிஷோரை தமிழகம் அழைத்து வந்தது யார் என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படுவது என்ன கோயில் தீர்த்தமா என்றும் அவர் அப்போது வினவினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் முக்கிய குற்றவாளி ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வுக்கு போலீசார் விடிய விசாரணை நடத்தினர். ஞானசேகரனின் வீட்டிலிருந்து லேப்டாப் உள்ளிட்ட ஆவணங்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை 7 நாள் காவலில் வைத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி அளித்தது. அதன்படி அடையாறு துணை ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி வெவ்வேறு இடங்களில் வைத்து விசாரணை நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சம்பவம் நடந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ஞானசேகரன் அழைத்து செல்லப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரனை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று அதிக அளவில் 3 மாணவிகள் திடீரென வலிப்பு ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரை சிகிச்சைக்காக காவல்துறையினர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மணிப்பூர் மக்களிடையே பழங்குடியினர்கள் நகரவாசிகள் என பிரிக்கும் எண்ணத்தை ஆங்கிலேயர்கள் தான் விதைத்ததாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மேகாலயா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் உருவான தினம் ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டது. இதில் ஆளுநர் RN ரவி, பிற மாநில மற்றும் யூனியன் பிரதேச பிரதிநிதிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், பெண்கள் கல்வி பயில பாதுகாப்பு மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக வடகிழக்கு மாநில பெற்றோர்கள் உணர்வதாக கூறினார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் திட்டம் குறித்து விரைவில் மகிழ்ச்சியான செய்தி வரும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தபோது அவர் இதனை தெரிவித்தார். மதுரை, அரிட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தலைவர்களை டெல்லி சென்றுள்ளதாகவும், அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்த பிறகு மகிழ்ச்சிகரமான தகவல் இன்று மதியத்திற்குள் மேல் வர வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மாட்டு கோமியம் குடிக்கலாம் என காமகோடி பேசியது அவரது சொந்த கருத்து என்றார்.
வேங்கைவேல் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேல் கிராமத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வேங்கைவேல் சம்பவம் அரங்கேறி 2 ஆண்டுகளாகியும் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் சீமான் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த வருண்குமார் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமூக வலைதளங்களில் செய்தியாளர் சந்திப்பிலும் அவதூறாக பேசினார். இந்நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருண்குமார் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. மேலும் அன்றைய தினம் சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை அண்ணாநகர் சிறையின் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண் காவல் ஆய்வாளர் மற்றும் அதிமுக முன்னாள் பிரமுகருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாலியல் வழக்கில் கைதான இவர்கள் இருவரும் ஜாமீன் கோரி சென்னையில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி எம் ராஜலட்சுமி ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். சிறை கைதிகளின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டதா என தணிக்கை செய்து அறிக்கை அளிக்க தமிழ்நாடு தலைமை கணக்கு தணிக்கையாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் சிறையில் தண்டனை கைதியாக உள்ள தனது கணவருக்கு முதல் வகுப்பு ஒதுக்க கோரி கடலூரை சேர்ந்த தீபாலட்சுமி என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்துள்ளது. இலங்கையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட 41 தமிழ்நாடு மீனவர்கள் சென்னை வந்தடைந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 41 பேரை இலங்கை அரசு விடுதலை செய்தது. இந்திய தூதரக அதிகாரிகள் வழங்கிய அவசர கால பாஸ்போர்ட் மற்றும் விமான டிக்கெட்டுகள் மூலமாக அவர்கள் கொழும்பிலிருந்து சென்னை வந்தடைந்தனர். மும்பை பந்த்ரா பகுதியில் மர்ம நபரால் தாக்கப்பட்ட நடிகர் சைஃப் அலிகான் 5 நாள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். கடந்த 16ஆம் தேதியன்று மும்பை பாந்த்ரா பகுதியில் வசித்து வரும் ஹிந்தி நடிகர் சைஃப் அலிகான் வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அவரை சாரமாரியாக கத்தியால் குத்தினார். இதில் படுகாயமடைந்த அவர் பாந்த்ராவில் உள்ள லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 5 நாள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு சைஃப் அலிகான் நேற்று வீடு திரும்பினார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட வங்கதேசத்தை சேர்ந்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் திரிவேணி சங்கமத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 8,81,00,000 பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. 45 நாட்கள் நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சிக்கு 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு மையம் என பல வசதிகள் அரசு செய்துள்ளது. மேலும் இதுவரை சுமார் 8,81,00,000 பக்தர்கள் கும்பமேளாவிற்கு வருகை தந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் முதன்முறையாக இளம் பெண்கள் திரிவேணி சங்கமத்தில் கங்கா ஆரத்தியை நடத்தினர். ஜெய் திரிவேணி ஜெய் பிரயாக் ஆரத்தி சமிதியால் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் நடைபெற்று வரும் கங்கா தசரா எனும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இச்சடங்குகளில் பெண்களின் பங்கை முன்னிலைப்படுத்தும் நோக்கமாக தினமும் 7 பெண்கள் கும்பமேளாவில் கங்கா ஆரத்தி நடத்தி வருகின்றனர். அசாமின் வனப்பகுதியில் சேற்றில் சிக்கிக் கொண்ட யானை 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டது. கோலாகாட்டில் எனும் இடத்தில் சேற்றுக்குழியில் சிக்கிய காட்டு யானை ஒன்று அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து வந்துள்ளது. அதன் அலறல் சத்தத்தை கேட்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் சேற்றினில் சிக்கிய யானையை அதிலிருந்து மீட்டனர். பின்னர் அதிலிருந்து மேலே வந்த யானை அருகிலிருந்து வனப்பகுதிக்குள் சென்றது. இதுகுறித்த காட்சிகள் வெளியான நிலையில் வனத்துறையினரின் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்த முறை கப் நமதே மகா கும்பமேளா புனித நீரில் நனைந்த ஆர்சிபி ஜெயிஸ்ட் அணிந்த ரசிகரின் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு தனியென ரசிகர் பட்டாளமே உண்டு. இதுவரை பல அணிகள் ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ள நிலையில் பெங்களூரு அணி மட்டும் இதுவரை கோப்பையை வென்றதில்லை. இந்நிலையில் இந்த வருட ஐபிஎல் தொடரிலாவது ஆர்சிபி வெற்றி பெற வேண்டும் என்று அந்த அணியின் தீவிர ரசிகர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் ஆர்சிபி ஜெர்சியுடன் புனித நீராடி உள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அதிகாரிகள் நடத்திய சோதனையில் RR கிரஷர் நிறுவனத்தின் உரிமம் 2003 முடிந்தும் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கல்வெட்டி எடுப்பதும் அம்பலமாகியுள்ளது. சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய பெங்களூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி குவாரி உரிமையாளர் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. இந்த சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட குவாரிகளில் கனிம வள அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கந்துவட்டி கொடுமையால் அதிமுக பிரமுகர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆம்பூரை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் அதிக அளவில் கடன் பெற்றுள்ளார். ஒரு கட்டத்தில் கடனை முழுமையாக செலுத்த முடியாமல் ஏற்பட்ட நிலையில் கந்துவட்டிக்காரர்கள் தொடர்ந்து அவரை மன ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதில் மனமுடைந்த செல்வகுமார் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் இறப்பதற்கு முன்பு பேசிய காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மேட்டுக்கடையில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதாக பள்ளி நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வெடிகுண்டு தடுப்பு போலீசாரால் சோதனை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சோதனையில் புரளி என்பது தெரியவந்தது. தென்காசி அருகே பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். கலிங்கப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குமாரவேல் என்பவர் பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்காக ராஜகோபாலபேரி கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது கிராம நிர்வாக அலுவலர் பத்மாவதி பட்டா மாறுதலுக்கு 4500 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் கிராம நிர்வாக அலுவலர் பத்மாவதியை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தென்காசி அருகே பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஊத்துமலை காவலர் கைதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊத்துமலை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருபவர் சைலஸ். இவர் கடந்த மாதம் சிவகிரி காவல் ஆய்வாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது காவலர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது காவலர் சைலஸ் சிவகிரி காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக தெரிவித்ததை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் வீரணத்தில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த காவல் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். வீரகேரளம் புதூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சதீஷ்குமார். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு பெண் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் சதீஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குமரியில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டிரைவரை போக்சோ வழக்கில் குளச்சல் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குமரி மாவட்டம் புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த நாகேந்திரன் என்பவர் கத்தார் நாட்டில் டிரைவராக பணியாற்றி வருகிறார். தற்போது சொந்த ஊர் திரும்பிய அவர் தனது உறவுக்கார பேத்தி முறையான 14 வயது சிறுமியிடம் புத்தாடை வாங்கி தருவதாக கூறி பைக்கில் அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அளித்த புகாரின் அடிப்படையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். பங்களாபுதூர் காளியூரை சேர்ந்த ஆதிவள்ளி என்பவர் அங்குள்ள விவசாய தோட்டத்தில் பூப்பறிக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த ராமசாமி என்பவர் ஆதிவள்ளிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து ராமசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.